எனக்கான மாதிரி தேவ ஜனமே, தேவனின் சத்தங்கிற நிகழ்ச்சிக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். ஆண்டவருக்கு நான் மிகவும் மனதார நன்றி சொல்றேன். என்னோட கூட சங்கீதம் 102வது சங்கீதம் 13வது வசனம். எழுந்தருளி, தேவன் உங்களுக்காக எழுந்தருள போகிறார். இப்ப உங்களுக்கு ஒரு விஷயம் நடக்கணும், ஒரு காரியம் நடக்கணும், யாராவது ஏதாவது கேட்கறாங்கன்னா நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அது கொண்டு வரதுக்கு என்ன பண்ணுவீங்க? அது செய்யறதுக்கு எழுந்து போவீங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்க ஜெபத்தை கேட்டு, உங்க விண்ணப்பத்தை கேட்டு, நெடுநாளா நீங்க ஜெபிச்சிட்டு இருக்கீங்களா, ஒரு கோரிக்கை வச்சிருக்கீங்களா தேவன் கிட்ட, அதை கேட்டு தேவன் என்ன எழுந்தருளி அதை உங்களுக்கு வாய்க்க செய்யும்படியாக என்ன செய்யறான்னு பார்ப்போம். சங்கீதம் 102:13வது வசனம். தேவரீர் எழுந்தருளி சியோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. ஆமீன். என்னமா சியோனுக்குங்கிற இடத்துல உங்க பேரை போட்டுக்கோங்க. உங்களுக்காக தேவன் என்னவா எழுந்தருளி உங்களுக்கு தயை செய்யும்படி, உங்களுக்கு இறங்கும்படி, உங்களுக்கு இறக்கம் காண்பிக்கும்படி. நீங்க சொல்லுங்க, எது வரைக்கும்பா எனக்கு இறங்காம இருக்கீங்க, எது வரைக்கும் பேசாம இருப்பீங்க? இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்காக எழுந்தருளி உங்களுக்கு இரக்கத்துடன் உங்களுக்கு இரக்கம் காண்பிக்கும்படி, உங்களுக்கு தயவு பாராட்டும்படி அவர் எழுந்து காரியத்தை வாய்க்க செய்ய போகிறார். ஆமீன்.